பரிசு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பரிசு பொருளை வந்து தடை பண்ணணும். இல்லைன்னா உருப்படியான ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும். விளம்பரத்தை ஃபுல்லாக அதில் வந்து தவிர்க்கணும். இப்போ ஜல்லிக்கட்டில் பங்கெடுத்துகிற வீரர்களோட வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குது? அவங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைச்சிருக்கா? சாமானிய மக்கள்லாம் வந்து ஃபுல்லாக அதில் கலந்துக்கிறது. 90% பேர் வந்து மாடு பிடிக்கிறவங்களோட வீட்டில் வந்து யாருமே நீ போய் மாடு பிடிச்சிட்டு வான்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு 10% பேர் வந்து ஓகே நம்ம மகன் வந்து நல்லா ஒரு வீரமான விளையாட்டில் கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா இது பண்ணுறது தான். அதே மாதிரி இப்போ இது வந்து உயிரிழப்புகள்லாம் நிறையா ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா கவனக்குறைவுனால தான். ஒரு சின்ன இடத்துல ஒரு மாடை பிடிச்சிட்டு வெளியில் வந்திருப்பாரு, யார்கிட்டயாவது பேசிட்டு அந்த வாடியிலேருந்து கொஞ்சம் திரும்புகிற கேப்பில் வந்து இன்னொரு மாடை அவுத்துருவாங்க. பின்னாடி வந்து இடிக்கும் போதோ இந்த மாதிரி தான் வந்து காயங்கள் பட்டு உயிரிழப்பு நிறையா ஏற்படுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 உயிரிழப்பு வந்துடுது. இந்த உயிரிழக்கிறவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் கொடுக்கலாம்.